தான் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. வருடத்தினுடைய ஆரம்பங்கிறது ஏப்ரல் 1ல இருந்து ஆரம்பிக்கும், மார்ச் 31 தான் முடியும். இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. இது ரோமானியர்கள் பின்பற்றிய முறை. அந்த ரோம் நாட்டிலேயே பிறந்து அங்கேயே போப்பாண்டவரான ஒருத்தர் கிரிகோரியன் அப்படின்னு பேர், இங்கிலீஷ்ல கிரிகோரியன் சொல்றோம். அந்த கிரிகோரியன் பாதிரியார் தான் என்ன பண்ணாரு, முதல்ல கேலண்டரை செட் பண்ணார். 365 நாள் ஒரு வருஷத்துக்கு, இதுதான் இப்படி அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் சொன்னார் ஜனவரி 1ல இருந்து தான் வருஷம் ஆரம்பிக்குது. அவர் சொன்னாரு இந்த சூரியனுடைய சுழற்சி அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி ஓகேன்னு உலகமே ஒத்துக்குச்சு. எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா எந்த நாட்டில இருந்து அவர் இதை சொன்னாரோ அவன் நாட்டுக்காரன் ஒத்துக்கல. பாரதியாரோ திருவள்ளுவரோ சொன்னா நாம ஒத்துக்க மாட்டோம். உலகம் முழுக்க திருவள்ளுவர்லாம் கிரேட்டுங்க, பாரதியார் கிரேட்டுங்கம்மா. நம்ம என்ன சொல்லுவோம், ஹேவ் பெருசா சொல்லிவிட்டாங்க. ஏன், அவர் நம்ம நாட்டில் பிறந்தார்ல. அது மாதிரி கிரிகோரியன் பாரதியாருக்கு என்ன ஆகி போச்சு, நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக மரபை கடைபிடித்து வருகிறோம் இப்படித்தான் சொல்லுவோம். என்ன உள்டா நடந்ததுங்க, உலகம் முழுக்க ஒத்துக்குச்சு. இந்த பிரான்ஸ் நாட்டுக்காரங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் கிண்டல் ஜாஸ்தி. அவன் சொல்லி பார்த்தான், பக்கத்துல இருக்கிற நாடுகள் வரைபடத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல தான் எல்லாமே, யூரோப் ஃபுல்லாவே பக்கத்துல இருக்கும். அவன் சொல்லி பார்த்தான், டேய் இவ்வளவு பேர் சொல்றாங்க இல்லடா, உலகமே ஏத்துக்குச்சு, நீங்க ஏன்டா ஏத்துக்க, அவங்க அதெல்லாம் பழமைவாதிகள், நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். இவன் பார்த்தான், இவனை இப்படி திருத்த முடியாது. உடனே என்னடா பண்ணணும், ஏப்ரல் 1 புத்தாண்டா எவெல்லாம் கொண்டாடுறானோ அப்படி பேர் முட்டாள். ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் பிரான்ஸ் நாட்டுல தான் முதல்ல கொண்டாட ஆரம்பிச்சான். காரணத்தையே மறந்து நாம இங்கடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரோம் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ரோம் நாட்டுல அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் தாங்க முடியாது, நம்ம முட்டாள் உலகமே சொல்லிட்டு இருக்கு, அதனால ஒத்துக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, ஏங்க ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் ஆனது? என்ன, நான் செய்வது தவறுன்னு உலகமே சொன்னாலும் நான் நேற்று வரைக்கும் அப்ப செஞ்ச தப்புன்னா என்ன முட்டாள் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துக்காக வரட்டு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நீ ஒத்துக்கலைன்னாலும் முட்டாள் தானான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஒத்துக்கிட்டான். 1492ல கலீலியோ வந்து அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ் பண்றாரு, பூமி வந்து சென்டர் கிடையாதுங்க, சூரியன் தான் பிரபஞ்சத்தினுடைய மையப்பகுதி, பூமி மாதிரி மற்ற கோள்கள்லாம் அதை தான் சுத்தி வருதுன்னாரு. இது பைபிளுடைய கருத்துக்கு எதிரானது. கடவுள் வந்து பூமியை தான் படைச்சாரு, பூமி தான் சென்டர், அதை சுத்தி தான் மற்றதெல்லாம் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அறிவியல் கண்டுபிடிப்புகள் பைபிள் அடிப்படையா வச்சதுதான். பெரும்பாலும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்க அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறி இருந்தது. இதை கலீலியோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டாரு தொலைநோக்கியில பார்த்து. அவர் சொன்ன உடனே அவ்வளவுதான், அவர் மேல கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு என்ன தீர்ப்பு, இவர் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக சொல்லி இருக்கிறார், இவருக்கு மரண தண்டனை. கலீலியோ பார்த்தார், ஆகா இவங்கிட்ட வாதம் பண்ணி செத்து போறதுக்கு, ஐயா சாமி நான் அப்படி சொல்லவே இல்லை, சூரியன் தான் சென்டர் இல்ல பூமி தான் சென்டர் உண்டா வச்சுட்டார் கோர்ட்ல. ஏன் அவர் உயிரோட இருக்கணும்ல. இது நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு சாப்டர். அப்புறம் கோபர்னிக்கஸ்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பூர்வமா அதை ப்ரூவ் பண்ணாரு, உலகம் ஏத்துக்குச்சு, எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. வழக்கம் போல நம்ம ரோம் நகர் டாக்டர் விட்டு ஏத்துக்கல. இன்னி வரைக்கும் இருந்த போப்பாண்டவர்களேயே போப் 2ஆம் ஜான் பால், இப்ப இருக்கிறவருக்கு முன்னாடி உள்ளவர், சமீபத்தில் மறைந்து போன அவருக்கு தான் உலகமே மதிக்கும். மற்றவங்க எல்லாரையும் இந்த கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் மதிப்பாங்க. ஆனால் 2ஆம் ஜான் பால் வந்து உலகமே மதிச்சது. காரணம், அவர் எல்லாத்தையும் மாத்தினார், புரட்சி நிறைய செஞ்சார். கியூபாவுக்கு போனார், முதல்ல கியூபாவுக்கு போன ஒரே போப்பாண்டவர் தான். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல எனக்கு தெரியும், உங்களுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணா தெரியுமா, 500 வருஷம் கழிச்சு 1992ல போப் 2ஆம் ஜான் பால் அனௌன்ஸ் பண்ணார், ரோம் கத்தோலிக்க திருச்சபை கலீலியோவினுடைய கருத்தை ஒத்துக்கொள்கிறது, அதுதான் விஞ்ஞானத்தின் படி சரி அப்படின்னு பகிரங்கமா எந்த எதிர்ப்புக்கும் அஞ்சாம அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா அதுக்கு 500 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து உண்மைகளை ஒப்புக்கொள்ள போகிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த பொய்களை சாதனையாக மாற்றிய ஒருவன் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறார். டயமண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்று ஒரு கம்பெனி. இன்னைக்கு சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க வாழ்க்கையில பேப்பரே படிக்காதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு தினத்தந்தி வாங்கி, தினத்தந்தியில முழு பக்க அளவிற்கு அவர் ஆண்டுதோறும் விளம்பரம் கொடுக்கிறார். முட்டாள்கள் தினம் அல்ல, இது உழைப்பின் தினம் அப்படின்னு போட்டு ஒரு டயலாக் கொடுக்கிறார். ஏன், அந்த மனிதர் இந்த தினத்தையே ஒரு சாக்கா வச்சு மிகப்பெரிய சாதனையை உங்க ஊர்ல படைச்சிருக்காரு. எந்த கம்பெனியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்துல இப்படி ஒரு சாதனையை செய்தது இல்லை. அப்படி ஒரு சாதனையை அவர் படைச்சிருக்காரு. என்ன பெருசா அப்படி பிடிச்சுட்டாரு நம்ம யோசிக்கலாம். அவர் கம்பெனியினுடைய ஆண்டு வருமானம் வெறும் 1 கோடி ரூபாய்.
அவர் நேரடியா தூக்கி ஒரு சவால், ஒரு பெரிய லட்சியத்தை வைக்கிறார், ஒரு பெரிய கனவை வைக்கிறார். எவனையும் போட்டி நினைக்கல. எனக்கு பக்கத்துல அந்த இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க, மாயி வந்திருக்காங்க, மற்றும் நம்ம உறவினர் எல்லாம் வந்திருக்காங்கல்ல நினைக்கல. ரைட், எவன் தான் நான் என்ன பண்ண போறேன்? 100 கோடி லட்சியம். எத்தனை நாளைக்குள்ள? ஒரு வருஷத்துக்கு. இதெல்லாம் ஓவரா இருக்குன்னு சத்தியமா தோணுமா இல்லையா? 1 கோடி டேர்ன் ஓவர் உள்ள ஒரு கம்பெனி 100 கோடி அடையலாம், அது ஓவர் எ பீரியட். அவர் என்ன சொல்றாரு? வெறும் ஒரு வருஷத்துல இதை என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாரு? ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாரு. நம்முடைய லட்சியம் தான் கம்பெனியுடைய எல்லா ஸ்டாஃப், அடிமட்ட தொழிலாளர்கள் வரைக்கும் நிக்க வச்சு மீட்டிங் மாதிரி பப்ளிக்ல பேசுறாரு. ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம 100 கோடி அடையும். 100 கோடி இலக்கு அடைஞ்சா என்ன? ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுக்குறாரு. அந்த 100 ரூபாய் நோட்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? 100 கோடி லட்சியம், 1 லட்சம் நிச்சயம். அவர் அப்படி எழுதல, நான் உங்களுக்கு இப்படி ரைமா சொல்றேன். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? கம்பெனி 100 கோடி ரூபாய் அடைந்து விட்டால் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் 1 லட்சம் ரூபாய். ஒரு அடிமட்ட தொழிலாளி வாழ்க்கையில 1 லட்சத்தை அவன் ஜென்மத்துக்கு பார்க்க முடியாது, 30 வருஷம் வேலை பார்த்தா. இதான் உண்மை. ஏன்னா சேமிப்புக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி அவன் ஜெயிப்பான்? அவன் டெய்லி பதிக்கே கஷ்டமா இருக்கும். சார் சொன்னார்ல அருமையா, அதான் நினைச்சோம். 1 லட்சம் ரூபாய் சார், 1 வருஷம் கஷ்டப்பட்டா போதும் சார், போதுமே, நான் உசிரையே கொடுப்பேனே. என்னப்ப ஏன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். முடிஞ்சு போச்சு வேலை. 9 மாதங்கள் வரை அந்த கம்பெனி வெறும் 37 கோடி ரூபாய் தான் அச்சீவ் பண்ணியிருந்தது. திரும்பவும் மீட்டிங் போட்டேன், திரும்பவும் பேசினேன். எப்படியாவது நாம வந்து இதை சாதிக்கணும், இதை எல்லாரும் சேர்ந்தாதான் சாதிக்க முடியும், நாம நினைச்சா நம்ம முடியும் அப்படின்னு எம்ப்ளாயிஸ் உடைய கோஆபரேஷனை மட்டும் வாங்கினாருங்க. நம்புங்கள் நண்பர்களே, இந்த ஊர்ல தானே நடந்திருக்கு. 100 கோடி ரூபாயை அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பாக்கி இருக்கும் போதே அடைந்து உலக சாதனை படைத்தது. இன்னைக்கு அந்த கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு அடிமட்ட தொழிலாளி கூட சொந்தமா வீடு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் புது சேலஞ்சை தூக்கி எறிகிற. இப்ப சொல்லுங்க, போட்டி என்பது நாம் நினைத்துக் கொள்வதா, அது இருப்பதா என்பதை மட்டும் யோசியுங்கள். இப்பொழுது உணவு இடைவேளை, தொடர்ந்து பேசுவோம்.